எல்லாருக்கும் வணக்கம். இந்த தயிரை வச்சு இது மாதிரி தயிர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தயிரை ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி வச்சுக்கலாம். அப்படி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், பட்டை ஒன்று, ஒரு ஸ்டார்ப்பு ஒன்று போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனே வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். தயிரில் பல நன்மைகள் இருக்குது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்களாம் இது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உப்பு போட்டுக்கலாம். இதில் கால்சியம் சத்து நிறைய இருக்குது. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் அரை ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனுக்கு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். வெங்காயத்தை கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெங்காயம் மசாலாவும் நல்லா வேட்டும். இதில் நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இந்த தயிரை அது கூடயே ஊற்றிக்கலாம். இந்த அளவு கொதிச்சு வந்த உடனே கொஞ்சம் குடமிளகாய் கூடயே ஒரு அரை பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம். சாப்பிடும்போது நறுக்குன்னு வாய்க்கு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சோண்டு மேலே ஊற்றி விட்டு கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம்.